ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனா அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி திருவாதிரை களி செய்வது ஏன் என்பது பற்றி கூறப்போகிறேன். திருவாதிரைக்கு ஒரு வாய் களி என்பது பழமொழி. சிவபெருமானின் திருவாதிரை நாளில் களி படைப்பது வழக்கம். அதற்கு ஒரு காரணம் உண்டு. சேந்தனார் என்னும் சிவபக்தர் தனது மனைவியுடன் சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்தார். சேந்தனாரும் அவரது மனைவியும் சிவனடியார்களை உபசரிப்பதில் மிகவும் நல்லவர்கள். அன்று ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. மழையால் விறகெல்லாம் ஈரமாகிவிட்டது. அன்று சமைத்து அடியவர்களுக்கு படைப்பது மிகவும் கடினம். அதனால் இன்று எந்த அடியவராவது வந்தால் என்ன செய்வது என்று நினைத்திருந்த வேளையில் ஒரு அடியவர் வந்தார். வந்தவர் எப்பொழுதும் வருபவரை விட தேஜசுடனும் ஜடாமுடியுடனும் காணப்பட்டார். சேந்தனாரும் அவரது மனைவியும் ஒன்றும் என்ன செய்வது என்று தெரியாமல் கை உதறியது. அப்போது சேந்தனாரின் மனைவி அரிசி உளுந்து மாவுடன் வெல்லமும் நெய்யும் கலந்து ஈரவிறகை ஒருவாறாக பற்ற வைத்து குறைந்த அளவு தீயிலேயே களியை தயாரித்து விட்டார். அந்த களியை அந்த அடியவருக்கு படைத்தார். அன்று பௌர்ணமி நாள் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம். அந்த களியை சாப்பிட்ட அடியவர், இது போன்ற சுவையான உணவை நான் இதுவரையில் சாப்பிட்டதே இல்லை. என் வாழ்நாளில் புளியோதரையும் தயிர் சாதமும் சர்க்கரை பொங்கலும் தான் எனக்கு தினமும் சாப்பாடு. இன்று நீங்கள் குடித்த இந்த களி மிகவும் சுவையானதாக உள்ளது. இது சிறந்த சாப்பாடாக உள்ளது என்று பாராட்டினார். சேந்தனாருக்கும் அவரது மனைவிக்கும் இந்த எளிய உணவை தேனினும் இனியது என்று பாராட்டுகிறாரே என்று மிகவும் மகிழ்ந்தனர். மறுநாள் காலையில் தில்லை நடராஜர் கோயிலுக்கு, சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு சென்றனர். அப்போது கோயிலில் வழியெல்லாம் களி கொட்டி கிடந்தது. சிவபெருமானின் வாயிலும் சிறிதளவு களி ஒட்டி இருந்தது. அப்போது அவர்கள் தனது வீட்டிற்கு நேற்று வந்த அடியவர் சிவபெருமானே என்பதை உணர்ந்து அவர் காலில் விழுந்து வழங்கினர். பொதுவாக திருவாதிரை நன்னாளில் இறைவனுக்கு அன்று முதல் திருவாதிரை நன்னாளில் களி படைப்பது தான் அன்று முதல் பழக்கமாகிவிட்டது. திருவாதிரை களி சாப்பிடுவது மட்டும்தான் அந்த திருவாதிரை நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு நல்லது என்று விரதவியல் கூறுகிறது. மற்ற சாப்பாடு எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இனிய திருவாதிரை நன்னாளில் நடராஜரின் திருநடனம் கண்டு நாமும் வாழ்வில் அளப்பரிய செல்வம் பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.